ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்டயும் வல்லவங்கிட்டயும் என்ன சொன்னேன்? புரோகிதர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அதை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னா இல்லையா? அதை வாங்கிட்டீங்களா? அப்பா வாங்கிட்டாரு போல இருக்குமா. நீங்க போங்க, நான் பூவெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு வரேன். அப்பா நீங்க வாங்கிட்டீங்கல்லப்பா? அது வாங்கிட்டோமா? எங்கேயோ இங்கதான் வச்சேன். எங்க வச்சேன்? சும்மா நடிக்காதீங்க. நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க. தோ அவ கண்ணை காமிச்சதும் நீங்க பார்த்ததும் நீங்க நடிக்கிறது எனக்கு தெரியாதா என்ன? எந்த பொருளும் நீங்க வாங்கல அதானங்க? சொல்லுங்க அதானே? மா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா கேளுங்கம்மா. என்னம்மா நீ யாரு பக்கம்? என்ன காப்பாத்துன்னு பார்த்தா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. புனிதா எப்பவுமே என் பக்கம்தான். நீங்க பேச்ச மாத்தாதீங்க. முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு அப்படி என்ன தூங்கிக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அம்பலத்துக்கிட்ட ஒரு பழைய ஆடுற பத்தி பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல நீ சொன்ன விஷயத்த மறந்துட்டேன். அது இப்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போக முடியாது இல்லம்மா. நான் காலையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, நான் அப்பவே கபிலனுக்கு லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டேன். அவர் எல்லா பொருளையும் நேரம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏற்பாடுலாம் பண்ணிட்டியம்மா? அட மாப்பிள்ளை எதுக்கு வந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்ன? வேற என்ன பண்றது? வீட்டுக்கு பொறுப்பா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்க பார்க்காம அப்படியே உட்கார்ந்து சோஃபால ஹாயா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா மாப்பிள்ளை தானே எல்லா வேலையும் பார்க்கணும். பாவம் மாப்பிள்ளை, எல்லாம் உங்களால. இந்த ஒரு விஷயம் போதுமா? இத வச்சு உன் அம்மா ஒரு வாரத்தை ஓட்டிடுவா. மா போதும்மா, நீங்க அப்பாவை ரொம்ப ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லுமா. அப்பாவும் பொண்ணும் செட்டு சேர்ந்துட்டீங்க. எனக்கும் ஆள் ரெடி ஆயிடுச்சு தெரியும்ல. மீனாம்பிகை அக்காவே எனக்கு பேத்தியா பிறந்து வந்திருக்காங்க. அவ மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்க உங்க 2 பேருக்கும். உங்க அம்மா சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குப்பா. சிரிப்பு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கே, அப்படி என்னதான் பேசுறாங்க? என்ன முதா, என்ன சிரிப்பு சவுண்டா இருக்கு?